ஏ ரோஸ், என்ன ரோஸ் லீவ்ல ஏதோ விளையாடலாம்னு சொல்லி எங்களை எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க? That's right பண்டி. நம்ம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு 4 கலர் ரூம் சேலஞ்ச் கேம் விளையாட போறோம். என்னது 4 கலர் ரூம் சேலஞ்சா? ஆமா, இந்த கார்ட்போர்டு எதுக்கு? உங்க எல்லாத்துக்கும் அந்த கேம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துட்டு வர சொன்னேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம 4 ரூம் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொருத்தர் ஸ்டே பண்ண போறோம். இதுதான் ரூம் 1, this is room 2, room 3 and room 4. அப்புறம் என்ன ரோஸ், எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல தங்க போறோமா? என்னது இது பண்டி நல்லா எழுதிட்டு இருக்க? நீ சொன்னது கரெக்டா நான்சி, நம்ம 4 பேரும் 4 ரூம்ல ஸ்டே பண்ண போறோம். கமான் பண்டி, நீ சீக்கிரமா போய் 4 ரூம் பண்றதுக்கு தேவையான கார்ட்போர்ட் எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வா. அப்பதான் நம்ம ரிமைனிங் வர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீ என்ன சொல்றேன்னு புரியல. ஆனா நீ சொன்ன மாதிரி பெரிய கார்ட்போர்டா எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம 4 பேர் தங்குற மாதிரி 4 ரூம் பண்ணிக்கலாமான்னு பாரு. வெரி குட் பண்டி. வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணணும்னு இப்ப காமிக்கிறேன். இந்த பெரிய கார்ட்போர்டை நம்ம இப்ப 4ஆ ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம 4 ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி this is room 1, room 2, room 3 and room 4. ரோசக்கா, ரூம்னா சைடுல இந்த மாதிரி செவுரெல்லாம் வேணும்ல. இந்தாங்க, லெஃப்ட்ல 1, ரைட்ல 1, கீழே 1, மேல 1ன்னு எல்லாத்தையும் வச்சு பிரிங்கக்கா. Thank you so much சிண்டு. ஓகே गाइस, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. ஹாய் ரோஸ், நீ சொன்னப்ப கூட நம்பல, உண்மையாவே 4 ரூமும் 4 கலர்ல இருக்கே. ஓகே गाइस, இப்போ நான் கேம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு இல்லையா? சோ நம்ம அந்த கலருக்கு ஏத்த மாதிரி ரிமைனிங் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான்சி பிங்க் எடுத்துட்டானா பிங்க் கலர்ல டெக்கரேட் பண்ணணும். எனக்கு பிங்க் கலர் வேண்டாம், நான் yellow கலரே எடுத்துக்கிறேன் ரோஸ். நான்சி, பேசாம நான் yellow கலர் எடுத்துக்கட்டுமா? பிகாஸ் எனக்கு பிங்க் ரொம்ப போரிங்கா இருக்கு. அதனால ஒரு சேஞ்சுக்காக yellow எடுத்துக்கலாம்னு பார்க்கறேன். ரோசக்கா, எல்லோ கலர்ல திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லோ கலர் எடுத்து வின் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நான் தான் எல்லோ கலர் எடுத்துக்க போறேன். ஆமா ரோஸ், நான் ப்ளூ கலர் எடுத்துக்க போறேன்ப்பா. எனக்கு வேற எந்த கலரும் பிடிக்கல. அப்படினா எனக்கு வேற வழியே இல்ல ரோஸ், நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு பிங்க் கலர்ல எந்த மெட்டீரியல்ஸுமே இல்ல. நீயே பிங்க் எடுத்துக்கோ. தட்ஸ் ஓகே गाइस, எனக்கு எந்த கலர்னாலும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, நான் பிங்க் கலரே எடுத்துக்கிறேன். பண்டி ப்ளூ கலர் எடுத்துர்க்கான். ஓகே गाइस, நீங்க எல்லாரும் உங்க ரூமோட கலருக்கு ஏத்த மாதிரி போய் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. சீக்கிரமா வந்துருங்க. ஏ பண்டி, என்கிட்ட கிரீன் கலர்ல நிறைய திங்ஸ் இருக்கு. நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வர போறேன். எங்க அப்பா எனக்கு புதுசா வாங்கி கொடுத்த கட்டில் கூட கிரீன் தான். இந்த பண்டி அண்ணா தானே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. என்ன எதுக்கு தேவையில்லாம இந்த ஏணி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு? பண்டி அண்ணா, நீங்க மேல போறதுக்காக நான் ஏணி வச்சுட்டேன், வாங்க. டே சிண்டு, தள்ளிக்கோடா. நானும் ஒரு ஏணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ணா, ஒரு ஏணி பத்தாதா? எதுக்கு நான் 2 ஏணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ரோஸ் ரூமுக்குன்னு தனியா ஏணி வச்சிடணும். இல்லாட்டி என்னோட ஏணிலேயே வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. என்னோட ரூம் பாத்தியா, பக்காவா இருக்கல்ல? என்னோட ஃபேவரட் பாப் பேட்ரோல் கேரக்டர் தான் நான் எடுத்துட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா இந்த சேலஞ்சில் நான் தான் வின் பண்ண போறேன். டே சிண்டு, உங்ககிட்ட எல்லோ கலர்ல மெட்டீரியல்ஸ் இருக்கா? பண்டி அண்ணா, ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல பேசாதீங்க. என்னோட ஃபேவரட் கேரக்டரான மினியனை தான் நான் எடுத்திருக்கேன், சரியா? எனக்கு பெரியமா எல்லோ கலர்ல நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னோட ஃபேவரட் பாப் பேட்ரோல் கேரக்டர்லயே கட்டிலோட டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாவது இந்த சேலஞ்சில் ரோஸை தோக்கடிச்சிடணும். அது என்ன எப்ப பார்த்தாலும் ரோஸை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா? என்னோட கட்டில் தான் இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது. நம்ம வேற தனியா கொண்டு போய் மேலே போடணுமே. பரவாயில்ல, கட்டில் லைட் வெயிட்டா தான் இருக்கு, தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ அம்மா, என்னது இது, தூக்கவே முடியல. ஸ்டெப்ஸ் மேல எப்படி எடுத்துட்டு போறணும்? கீழே போடாம எப்படியாவது கொண்டு போய் பத்திரமா என்னோட ரூம்ல வச்சிடணும். பேசாம நம்மளும் சிண்டு மாதிரியே கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ரூம் எடுத்திருக்கலாமோ? பரவாயில்ல, கட்டில் மட்டும் தானே வெயிட், மத்ததெல்லாம் வெயிட்டாவா இருக்க போகுது. பண்டி அண்ணா, இங்க பாத்தீங்களா? என்னோட எல்லோ கலர் கட்டில்ல மினியன் ஸ்டிக்கரை ஒட்டி சூப்பரா பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த 4 கலர் ரூம் சேலஞ்சில் நான் தானா ஜெயிக்க போறேன். ஐயோ, பண்டி அண்ணா ஆல்ரெடி கட்டில் எடுத்துட்டு வந்துட்டாரா? நம்மளும் சீக்கிரமா கொண்டு போய் போடலாம். டே சிண்டு, என்னடா அது மினியன் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கட்டில் எடுத்துட்டு வந்திருக்க? டேய், நான் பாப் பேட்ரோல் ஸ்டிக்கர் ஒட்டுறத பார்த்து நீயும் மினியன் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி கொண்டு வந்துட்டியா? இந்த மாதிரி காப்பி அடிச்சு ஜெயிக்க கூடாதுடா. ஆமா, நான் தான் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறேன். அங்க ரோசக்காவை பாருங்க. ஹாய் சிண்டு, இங்க பாத்தீங்களா? நீங்க எனக்கு பிங்க் கலர் கொடுத்ததனால நான் அவசரமா ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட ஹலோ கிட்டி காட் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு गाइस. வாவ், உன்னோட காட் கூட ரொம்ப நல்லா இருக்கே. ரோசக்கா, இந்த கட்டில எப்படிக்கா தனியா மேல தூக்கிட்டு போவீங்க? இந்த காட் ஆக்சுவலி லைட் வெயிட் தான் சிண்டு. என்னால ஈஸியா மேல தூக்கிட்டு போக முடியும். ஏ ரோஸ், பார்த்து ஜாக்கிரதையா, கீழே விழுந்துறாத. இட்ஸ் ஓகே
பஞ்சி. ஓகே, காட்டை ஒரு ஓரமா போட்டாதான் இந்த பக்கம் சைட் டேபிள் போட முடியும். ஓகே பஞ்சி, எல்லாருமா காட்டை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வாவ், நான்சி கூட இங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. பண்டி அண்ணா, நான்சி அக்கா கட்டில்ல ஸ்டிக்கரே இல்ல, வெறும் பச்சை கலர் மட்டும் தான் இருக்கு. சிண்டு, ரொம்ப ஓவரா பண்ணாத. நீங்க எல்லாரும் என்ன கட்டில் வச்சிருக்கீங்க? ஏ நான்சி, அவங்க ரூமுக்கு ஏத்த மாதிரி கட்டில் எடுத்துட்டு வந்தா போதுமா? உனக்கு பிடிச்ச ஏதாவது கார்ட்டூன் கேரக்டர் ஒட்டி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இங்க பாரு, நான் பா பேட்ரோல் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கேன். சிண்டு வந்து மினியன் ஒட்டி இருக்கான். ரோஸ் கூட ஹலோ கிட்டி ஒட்டி எடுத்துட்டு வந்திருக்கா. உன்னோடது மட்டும் தான் வெறும் கிரீன் கலர்ல கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஏ பண்டி, பச்சை கலர்ல எந்த கார்ட்டூன் கேரக்டரும் இல்ல, ஹல்க் தான் இருக்கு. எனக்கு ஹல்க் எல்லாம் பிடிக்காது. ஐயோ அம்மா, எப்படித்தான் இவங்க கொண்டு போய் போட்டாங்களோ. நல்ல வேலை நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ரூம் வாங்கிட்டதுனால தப்பிச்சிட்டோம். ஓகே, என்னோட ரூம்ல இன்னும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் போட வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சைட் டேபிள்ல போட்டுடலாம். வாவ், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ரூமை பிங்க் கலர்ல டெக்கரேட் பண்றதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ரோஸ், நானும் சைட் டேபிள் பா பேட்ரோல் டிசைன்லயே பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லு. வாட் இஸ் திஸ் பண்டி? நான் என்ன பண்ணாலும் அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ண கூடாது. மை காட், நான் என்ன பண்ணாலும் இவங்க காப்பி பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு மேல என்னோட ஐடியாஸ் ஷேர் பண்ணாம தான் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே, நான் இவங்க கிட்ட என்ன எடுத்துட்டு வர போறேன்னு சொல்லாம எடுத்துட்டு வர போறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தறலாமா? ஏ ரோஸ், இந்த ரவுண்ட்ல எல்லாரும் ஒன்னே தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாரும் அவங்க கலர்ல கட்டிலும் சைட் டேபிளும் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா ரோஸ் அக்கா, இந்த ரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நான்சி அக்காக்கு வேணா ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கலாம். சிண்டு, என்னோடது கூட கியூட்டா தான் இருக்கு, ரொம்ப ஓவரா பேசாத. ஓகே 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 கைஸ், தயவு செஞ்சு ஃபைட் பண்ணாதீங்க. இந்த ரவுண்ட்ல எல்லாருமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ் வாங்கினதுனால நம்ம எல்லாருமே ஈக்குவலான பிளேஸ்ல தான் இருக்கோம். இனிமேல் இன்னும் உங்க ரூமை டெக்கரேட் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் சீக்கிரமா போய் எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. மீதி ரவுண்ட்ஸ் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓ, புரிஞ்சிருச்சு. அடுத்த எத்தனை ரவுண்டு வந்தாலும் சரி, நான் தான் ஜெயிக்க போறேன். டே சிண்டு, என்ன பார்த்து காப்பி அடிக்காம நீயா சுயமா யோசிச்சு ஏதாவது எடுத்துட்டு வாப்போ. இங்க பாத்தீங்களா, ப்ளூ கலர்ல நான் சாப்பிடுறதுக்கு திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களா எதுவும் எடுத்துட்டு வரல? மை காட், வாட் இஸ் திஸ் பண்டி? அடுத்த 24 ஹவர்ஸ் நம்ம இந்த ரூம்ல தான் இருக்க போறோம். நீ இந்த 3 கேண்டிஸ் வச்சு சமாளிக்க போறியா? நானாவது ப்ளூ கலர்ல இந்த கேண்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, ஏய் நான்சி, உன் கையில என்ன பிளேட் இருக்கு? ஏ பண்டி, உன்னோடதை விட நான் சூப்பரா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏ ரோஸ், இந்த பிளேட் எடுத்து கீழே வை. இங்க பாத்தியா, கிரீன் கலர்ல ஜெல்லி கேண்டி, அதுக்கப்புறமா வந்து கோன் ஐஸ். இங்க பாரு, இந்த கேக்கை வச்சு நான் ஒரு நாள்ல சமாளிச்சிருவேன். வாவ், கண்டிப்பா உன்னோட ஐட்டம்ஸ் பண்டியோடதை விட ரொம்பவே பெட்டரா இருக்கு. ரோசக்கா, நீங்க எல்லாரும் காமிக்கிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க எல்லாரும் ஒரு பிளேட் தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, எல்லோ கலர்ல எத்தனை ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. இருங்க, கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஐட்டம்ஸ் இருக்குக்கா. டே சிண்டு, என்னடா இது எல்லோ கலர்ல உனக்கு மட்டும் எப்படிடா இவ்வளவு கிடைச்சிச்சு? பண்டி அண்ணா, அதுக்கு தான் என்ன மாதிரி மூளையை பயன்படுத்தணுங்கிறது. இங்க பாருங்க, பனானா மட்டும் இருக்கு. இது பாத்தீங்களா மேகி நூடுல்ஸ், இது பாத்தீங்களா பர்கர்னா, இது சீஸ் கேக்கு, திரும்பவும் பனானா இருக்கு, அதுக்கப்புறமா கேக் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பொட்டேட்டோ ஸ்மைலி இருக்கு, டோனட் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து எக் சன்னி சைடு இருக்கு, அதுக்கப்புறமா ஹாட் டாக் கூட இருக்குண்ணா. ரோசக்கா, இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? இந்த ஃபுட் சேலஞ்ச் ரவுண்ட்ல நான் தான் வின்னர். கம் ஆன் சிண்டு, நான் இன்னும் காமிக்கலல்ல. எல்லாரும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்களா, நான் கூட பிங்க் கலர்ல நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரோசக்கா, என்னக்கா இது, ஒரு பேக்கரியே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு. பிங்க் கலர்ல இவ்ளோ இருக்குமானே எனக்கு தெரியல. அப்படினா அடுத்த 24 ஹவர்ஸ் நீ இதத்தான் வச்சு சாப்பிட போறியா? தட்ஸ் ரைட் நான்சி, 24 ஹவர்ஸ்க்கு இங்க பாத்தீங்களா நான் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். லாலிபாப் இருக்கு, அதுக்கு அப்புறமா இங்க பாருங்க உங்கள மாதிரியே வந்து கோன் ஐஸ் இருக்கு, அதுக்கு அப்புறமா வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு டோனட், இது ஒரு கேண்டி, அதுக்கு அப்புறமா சீஸ் கேக் இருக்கு, இன்னொரு லாலிபாப் கூட வேற டிசைன்ல இருக்கு, இதுவும் கேண்டி கேக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. போச்சா, இந்த ஃபுட் சேலஞ்ச் ரவுண்ட்லயும் ரோசக்கா தான் வின்னர் ஆயிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். ஐயோ, அவசரப்பட்டு 3 எடுத்துட்டு வந்துட்டேன். இதைத்தான் நான் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு சாப்பிட்டு உயிர் வாழணுமா? ஓகே, இப்போ அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து அவங்க ரூம்ல வச்சுக்கோங்க. நைட்டு யாரும் சீட்டிங் பண்ணி ரூமுக்கு போய் வேற எதுவும் எடுத்துட்டு வர கூடாது. எனக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் இதை வச்சு சமாளிச்சிருவேன். ஏ ரோஸ், இந்த ஃபுட் சேலஞ்ச் ரவுண்ட்ல வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். இங்க பாத்தியா, சன்கிளாஸ் சூப்பரா இருக்குல்ல, எங்க அப்பா எனக்காக துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தது. ஹை பண்டி, உண்மையாவே அந்த சன்கிளாஸ் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி. அது மட்டும் இல்ல, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு இந்த ரூம்ல சும்மா இருந்தா போர் அடிக்கும். அதனால இந்த ஹெட்போன்ஸ்ல நான் பாட்டு கேட்க போறேன். அதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா? பண்டி, இதுக்கு தான் எங்க அம்மா கிட்ட போய் அந்த ப்ளூ கலர் தொப்பி வாங்கிட்டு வந்தியா? அது வந்து பொண்ணுங்க யூஸ் பண்ற சன் ஹேட். பண்டி அண்ணா, இங்க பாருங்க, எங்கிட்டயும் தான் எல்லோ கலர்ல சன்கிளாஸ் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்குல்ல? ஐயோ, உங்க எல்லாத்துக்கிட்டயும் இருக்கு. ஏ ரோஸ்,
அடுத்தது நீயும் உன்னோட ஐட்டம்ஸ் எடுத்து காமி. எப்படியும் நான் தோத்து தான் போக போறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே गाइस, அடுத்தது பிங்க் கலர்ல என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். பண்டி அண்ட் சிண்டு இங்க பாருங்க, உங்களது மாதிரியே என்னோடதும் பிங்க் கலர்ல சன்கிளாஸ் இருக்கு. எப்படி இருக்கு गाइस? சூப்பரா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல गाइस, நான் போர்டு அடிக்கும்போது மூவி பார்க்கறதுக்காக இந்த லேப்டாப் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, அதுவும் நம்மளோட ரூம் கலருக்கு மேட்சிங்கா இருக்க மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு. கியூட்டா இருக்குல்ல? இதுதான் என்னோட ஃபேவரட்டான லேப்டாப். இதுல நான் 24 ஹவர்ஸ்க்கு மூவிஸ் பார்க்க போறேன். ஐயோ, லேப்டாப் எல்லாம் பிங்க் கலர்ல வச்சிருக்கா. பண்டி, இவ கூட நம்ம கேமுக்கே வந்திருக்க கூடாது. எப்படியும் இவ தான் ஜெயிக்க போறா. சாரி गाइस, ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. என்னோட ரூம்ல போய் நான் ஒண்ணே எடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன். பண்டி அண்ணா, என்னன்னா இது ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க? இதுக்கு மேலயும் என்னன்னா ஒளிச்சு வச்சிருக்காங்க? கேமோட முக்கியமான ரூலே நம்ம ரூம் கலருக்கு ஏத்த மாதிரி Dress பண்றது தான். இங்க பாத்தீங்களா, என்னோட ரூம் கலருக்கு ஏத்த மாதிரி நான் பிங்க் கலர்ல Dress பண்ணிருக்கேன். உங்ககிட்டயும் உங்களோட ரூம் கலருக்கு ஏத்த மாதிரி Dress இருந்தா சீக்கிரமா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. பண்டி அண்ணா, பேசாம ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாண்டா சிண்டோ, இதுக்கு மேல வேற வழியே இல்ல. ஏ ரோஸ், நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா. இந்த 4 கலர் சேலஞ்ச்ல நீ தான் வின்னர். ஆமா ரோசக்கா, எந்த கேம் வச்சாலும் நீங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த கேமோட வின்னரும் ரோசக்கா தான். வாவ், thank you so much guys. actually எனக்கு நீங்க எல்லோ கொடுத்திருந்தீங்கன்னா நான் இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேன். thank you so much guys. actually என்னோட ரூம் கலருக்கு மேட்சிங்கா நான் ஃபேன் கூட வச்சிருக்கேன். நான் அதை செட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் சிண்டோ, எனக்கு தெரிஞ்ச அவ பிளான் பண்ணி தாண்டா பிங்க் வாங்கியிருக்கா. நீ தேவையில்லாம அவகிட்ட இருந்து எல்லோ வாங்கிட்ட. எல்லோ மட்டும் கொடுத்துருந்தா கண்டிப்பா நம்ம தாண்டா ஜெயிச்சிருப்போம். அவ தோத்துருப்பாடா. போங்க பண்டி அண்ணா, ரோசக்காக்கு எந்த கலர் கொடுத்தாலும் அவங்க கடையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு பேசாம போய் படுங்க போங்க. அடப்பாவமே, உண்மையாவே பிங்க் கலர்ல ஃபேன் வச்சிருக்கியா? ஏதோ ஒரு ரூம்ல ஏசி போட்டு தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்க. எனக்கு இங்க படுத்தா சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. டே சிண்டு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க கீழே? எனக்கு இங்க மேல படுத்தா சுத்தமா தூக்கமே வரலடா. பண்டி அண்ணா, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கே நம்ம எல்லாரும் இங்க தானே படுக்கணும். நீயாவது பரவாயில்ல, கீழே படுத்துட்டு இருக்க. மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. ஏ நான்சி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான்சி? நான் பண்ணினதுலயே ஒரு உருப்படியான விஷயம் இதுதான் பண்டி. நல்ல வேளை மேல் ரூம் வாங்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. ஐயோ, மழை வேற பெய்யற மாதிரி இருக்கே. அப்படின்னா நீங்க நைட்டு ஃபுல்லா மழையில தான் படுத்து தூங்கணுமா? இந்த ரோஸ் வேற அதுக்கும் ஏதாவது பிங்க் கலர்ல வச்சிருப்பா. இனிமேல் இந்த ரோஸ் ஏதாவது கேம் கூப்பிட்டானா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், சிண்டு எல்லோ கலர்ல எத்தனை ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தான்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ப்ரீவியஸ் வீடியோல கேட்ட கொஸ்டினுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் கிவ்அவே வின்னரா செலக்ட் ஆயிருக்கிறது விஜய் கிருஷ்ணா போத்தனூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கிவ்அவே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது மறக்காம உங்களோட நேம் அண்ட் அட்ரஸையும் சேர்த்து அனுப்பிச்சு வைங்க. நீங்களும் கிவ்அவேல வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிளாசிக் மினி ஃபுட் சேனல்ல நடக்கிற கிவ்அவேல கண்டினியூஸா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் செலக்ட் ஆவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க கிளாசிக் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.